மூளை இல்லாதீங்களா உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். போன வீடியோ பார்த்திருப்பீங்க, அது வெறும் எமோஷனல் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஆனா உண்மையிலே ரியாலிட்டியா அந்த மனிதர்கள் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். முடிஞ்சா ரீபோஸ்ட்னு ஒன்று இருக்கு, அதை தட்டி விட்டுருங்க. மூளையோட சைக்காலஜிக்கல் ப்ராப்பர்ட்டில ஜட்மெண்ட் இருக்கு. இதுதான் வந்து நீதி, அநீதி, தர்மம், அதர்மம், நியாயம், அநியாயம், மரமற்றது, முறையற்றது, ஜஸ்டிஸ், இன்ஜஸ்டிஸ், இப்படி பல வகையில இந்த செயல்பாடுகளை பிரிக்குது. எப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஆற்றல்கள் இருக்கு. அதாவது ஆற்றல் மாற்றத்துல வந்து இது நல்லது, இது கெட்டது, இது வந்து நீதி, அநீதினு வந்து இந்த ஹியூமன் பிரெயின் வந்து வேல்யூ கொடுக்குது. அதுவும் ஒரு ஆற்றல் மாற்றம் தான். எதுக்குன்னா வாழ்க்கையை வாழ்றதுக்கு இது தேவை, இது தேவையில்லை, இது வேணும், இது வேணாம், நான் இப்படி இருப்பேன், நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே ஒரு தீண்டாமே வந்துடும். கிட்டத்தட்ட சொல்ல போனா இப்படி ஹியூமன் பிரெயின் வந்து நல்லது கெட்டதுன்னு சின்ன வயசுல இருந்தே நமக்கு வந்து பிரிக்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பகுக்க சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்படி பகுத்துக்கிட்டே நம்ம வருவோம். இது வேற, அது வேற, மெட்டீரியல்ல வந்து இது நல்ல மெட்டீரியல், இது கெட்ட மெட்டீரியல், இது வேணும், இது வேணாம். ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பேஸ்லயும் சரி, இந்த ஸ்பேஸ்ல இந்த இடம் நல்ல இடம், இந்த இடம் கெட்ட இடம்னு சொல்லிட்டு வானவெளி சாஸ்திரம்னு சொல்லிட்டு ஒன்று பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நேரத்துல கூட நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பிரிப்பாங்க. அதாவது இவங்க ஆசைப்படுறது எல்லாமே நடக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு கணிக்கிறதுக்காக இந்த ஜட்மெண்ட் வந்து இந்த மூளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுல யாரெல்லாம் கூட வச்சுக்கணும், யாரெல்லாம் கூட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கணிப்புகள் இருக்கு. நீங்க இந்த ஜட்மெண்ட் வந்து சிங்கிள் ஜட்மெண்ட், டபுள், ட்ரிபிள் இந்த மாதிரி அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இதுல சிங்கிள் ஜட்மெண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு இது மட்டும் தான் வேணும் நீங்க வந்து வாழ ஆரம்பிச்சீங்கன்னா அதான் உங்களோட டிசிப்ளின். காலங்காத்தால எந்த இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் நீங்க முடிவு பண்றீங்க. உங்க மைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க. மத்தவங்களை பத்தி எந்த கேருமே இல்ல. நீங்க நல்லது கெட்டதுன்னு எழுத ஆரம்பிச்சீங்கனாலே மைண்ட்ல வந்து அவன் பெருசு இவன் சிறுசுன்னு வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த நல்லது கெட்டதுல இந்த வேல்யூ கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஹையர் வேல்யூ, லோவர் வேல்யூங்கிற கணக்கு தான். கிட்டத்தட்ட சொல்ல போனா இது வந்து 3 பிரிக்கலாம், 4 பிரிக்கலாம், 5 பிரிக்கலாம். அவன் வந்து நம்மளோட ஹையர் வேல்யூல இருக்கான், நம்மளோட லோவர் வேல்யூ, நல்லவனா இருக்கான், கெட்டவனா இருக்கான், இல்ல நமக்கு ஈக்குவலா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வேல்யூ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன் வேல்யூ பண்ணுதுன்னா சர்வைவல்ல இது வந்து கூட்டத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு, இல்ல ஒரு கூட்டத்தை கட்டமைக்கிறதுக்கு, இல்ல ஒரு கூட்டத்தோட சேர்ந்து இருக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஒண்ணு. இதுல யார் வந்து உண்மையிலே ஜட்மெண்ட் வந்து நிலைநாட்டப்படுது, எல்லாரும் மூலியும் ஜட்மெண்ட் எழுதும். இது சரி, இது தப்பு, இது வேணும், இது வேணாம். யாரோட நிலைநாட்டப்படும்னா நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வீடியோல பார்த்திருப்போம். எவன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கானோ அவனோட ஒரு கூட்டத்தில் என்ன ஸ்ட்ராங்கா இருக்கானோ அவனோட ஜட்மெண்ட் தான் வந்து நிலைநிறுத்தப்படும். இல்ல ஒரு கூட்டம் 2 கூட்டமா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த கூட்டம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நிரூபிக்குதோ அந்த கூட்டம் தான். இல்லனா போர் நடத்தி, இல்ல ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு போட்டி வச்சு இந்த மாதிரி வந்து ஜட்மெண்ட் வந்து நிலைநிறுத்தப்படும். அது கொஞ்சம் காலகட்டத்துக்கு மட்டும் தான். அந்த நேரத்துல அந்த நொடியில் அவன் ஆட்சி, அவன் ஜட்மெண்ட் வந்து இருக்கும். அது நல்லது கெட்டதுன்னு அவன் பிரிச்சு அவன் கொடுப்பான். கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு கூட்டத்துல நீங்க கத்தி வச்சிருக்கீங்க, மீதி எல்லாம் வெறும் ஹேண்ட்ல இருக்காங்க, பேர் ஹேண்ட்ல இருக்காங்கன்னா நீங்க சொல்றதான் சட்டம். இல்ல உங்க கையில துப்பாக்கி இருக்கு, மத்தவங்க கையில கத்தி இருக்குன்னா நீங்க சொல்றதான் சட்டம். இல்ல உங்க கையில வந்து பீரங்கி இருக்கு, மத்தவங்க கையில துப்பாக்கி இருக்குன்னா நீங்க சொல்றதான் சட்டம். இது வந்து சூழ்நிலையும் காலநிலையும் பொறுத்து வந்து மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து இது நிலையா வந்து வச்சிருக்கலாம் முடியாது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், கட்டோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்னு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறோம்னு வைங்களேன். போராட்டம்லாம் கட்டோருக்கு சிறப்புப்பா அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஜட்மெண்ட், இது நல்லதுப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லாருமே படிச்சவங்க தான். இருக்கிற இடத்துல சப்ளை அதிகமா இருந்துச்சுன்னா சப்ளையோட வேல்யூ வந்து கம்மியாயிரும். அப்ப படிச்சவங்களோட எண்ணிக்கை அதிகமாக படிச்சவங்களோட மதிப்பும் கொஞ்சம் குறைஞ்சிட்டே தான் வரும். இந்த ஜட்மெண்ட் எல்லாமே ஒரு வகையில உயர்வு தாழ்வுங்கிற கணக்குல தான் வரும், ஏற்றத்தாழ்வுங்கிற கணக்குல தான் வரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் கேளுங்களேன். இப்ப பொறாமன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து நம்ம மண்டையில சுரக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து 2 ml சுரக்குது, ஒருத்தருக்கு வந்து 4, ஒருத்தருக்கு வந்து 8 சுரக்குதுன்னு வச்சுப்போம். இதுல 2 ml சுரக்கிற நான் வந்து ஈஸியா பொறாமையை கண்ட்ரோல் பண்ணிடுவேன். அவங்களால வந்து முடியாது. ஒருத்தன் வந்து 4 ml சுரக்கிற வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்றான், 8 ml சுரக்கிறனால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் உட்காந்து உடனே அறம்னு எழுதுறேன், பொறாமைப்படுதல் அறமற்ற செயல். இது சரியா? முதல்ல பொறாமைங்கிறது வந்து எப்படி நம்ம மூளையில வந்துச்சு, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, எப்படி நம்ம ரெகுலேட் பண்றது, இது எதுவுமே சொல்லி தராம பொறாமை அறமற்ற செயல்.